டாக்டர், இஸ் ஷி ஆல்ரைட் நவ்? சார், அவங்க முன்னாடி சொல்ல வேண்டாம் தான் இங்கே சொல்கிறேன். இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டம். எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது டாக்டர். இப்போ ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் இல்லை, அவங்க பாடி கண்டிஷன் தான். ரொம்ப நாளாகவே அவங்க கண்டிஷன் இதுதான். மருந்த உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு. இவங்க உடம்பு அதை தாண்டி ஓடிட்டு இருக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல சார், உங்களை டீ சாப்பிட்டு போக சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஐ வில் டேக் கேர் ஆஃப் மீரா. அம்மா அழாதம்மா. மீரா. தேங்க்யூ சார். மீரா, நான் இருக்கேன் உனக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் a lot. ஓகே மீரா, ஐ டேக் a leave. என்ன அர்ஜென்சியா இருந்தாலும் எந்த டைமா இருந்தாலும் டோன்ட் ஹெசிடேட். அப்புறம் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன்னு வராத. நீ இந்த நேரத்துல உங்க அம்மா கூட இருக்கிறது தான் முக்கியம். ஆஃபீஸ் வேலையெல்லாம் அனு வில் மேனேஜ் இட். ஷியோர் சார். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ தேங்க்ஸ் மீரா, இட்ஸ் மை டியூட்டி. கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். பை மீரா. குட் மார்னிங் சார். சார், இந்த ப்ராஜெக்ட் பத்தின அப்டேட் எல்லாம் முதல்ல நீங்க கொடுப்பீங்க. அதுல டவுட் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை क्वेश्चंस கேட்பாங்க சார். மீரா. சார், பிரஸ் மீட் நம்ம பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபேஸ்புக் பேஜ்ல லைவா போக போகுது. அத பாக்குறவங்களும். மீரா, நீ ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்த? எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க சார். சோ இட்ஸ் ஃபைன் சார். சொல்லுங்க சார், இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? ஆஃப் கோர்ஸ் நீ இருக்கணும் மீரா. ஐடியா யாரோடதா இருந்தாலும் பிளானிங் எக்ஸிகியூஷன் நீ தானே. அதனால இந்த பிரஸ் மீட்ல நீ கண்டிப்பா இருந்தாகணும். ஷியோர் சார். ஒன் மோர் திங்,
தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுதான் சீஃப்ங்கிறது நம்ம ஆபீஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் மட்டும்தான் தெரியும். இன்னும் பிரஸுக்கும் பப்ளிக்கும் அனௌன்ஸ் பண்ணல. இந்த பிரஸ் மீட் சமயத்துல அதையும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார்? சோ அனுவே இந்த மீட்டிங்ல இன்க்ளூட் பண்ணவா? ஷுட் ஐ இன்ஃபார்ம் ஹர்? சரி, அவளையும் இன்க்ளூட் பண்ண. ஆனா தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் தனியா ஆரம்பிச்சதை பத்தி இந்த மீட்ல எதுவும் பேச வேண்டாம். அதை பத்தி தனியா பேசிக்கலாம். மீரா, மேக் ஷூர் யாருமே தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் தனியா ஆரம்பிச்சதை பத்தி நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் வெளியில பேசக்கூடாது. இது ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. இன்னைக்கு மீட்டிங்ல என்ன அஜெண்டாவோ அதை பத்தி மட்டும் பேசினா போதும். ஷியோர் சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். மேடம். தேங்க் யூ. இந்த கோட்டை போட்டுக்கிட்டா பிரஸ் மீட் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு சார். அதான் நான் உங்களுக்காக ஆர்டர் பண்ணேன். யூ வுட் லுக் பெட்டர் இன் திஸ் கோட் சார். தேங்க் யூ மீரா. ஓகே சார், நான் பிரஸ் மீட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். மேம். அனு, ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். எஸ் மேம். வேஸ்ட் செக்ரிகேஷன் ப்ராஜெக்ட் விஷயமா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் இருக்கு. நீயும் அந்த பிரஸ் மீட்ல இருக்கணும்னு சார் விருப்பப்படுறாரு. இந்த வேஸ்ட் செக்ரிகேஷன் ப்ராஜெக்ட்ல நாம எடுத்திருக்கிற டிசிஷன்ஸ்க்கு நிறைய பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் தேவை. எந்த ஏரியாவுக்கு நம்ம வெஹிக்கல் போகுது, அத ஜிபிஎஸ்ல எப்படி ட்ராக் பண்றது, அங்கிருந்து குப்பை வண்டி எங்க போகணும், குப்பை வண்டி ஒவ்வொரு தெருவுக்கும் போகும்போது அந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கு எஸ்எம்எஸ் போகுதாங்கிறதுக்கான பிளான்ஸ், இத பத்தி எல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். So be firm with clarity in your voice when you speak to the press. இவ்வளவு வருஷத்துல நான் படிச்ச டிப்ஸ், நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உனக்கு நான் சொல்றேன். என்ன இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறாளேன்னு நினைக்காத. நீ ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் மீட்ல பேச போறதால இதெல்லாம் நான் சொல்றேன். இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட லெசன்ஸ் உனக்கு சொல்றதா எடுத்துக்கோ. ஏன்? சொல்லுங்க மேம். நான் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வைஸ் பிரசிடென்டா ஆனதுக்கு பின்னால 10 இயர்ஸோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆனா உன் விஷயத்துல அப்படி ஒண்ணும் இல்ல. 1 இயர் முடியறதுக்குள்ள உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. காத்துட்டு இருக்கிறதுனா உனக்கு என்னன்னு தெரியவே தெரியாது. ஓகே, லெட்ஸ் லீவ் இட் ஹியர். யூ பி அலர்ட் அனு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தனா, எதெல்லாம் உனக்கு சீக்கிரமா ஈஸியா கிடைச்சதோ அதெல்லாம் அப்படியே போறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறதுனால சொல்றேன். அத நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லது. டோன்ட் மிஸ்டேக் மீ. ஆகுது, ஏன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல? முன்னெல்லாம் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்போம், இப்போ மொபைல் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். ரெண்டும் ஒண்ணுதான் மாமின்லா. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. மான்சி, டைம் ஆச்சு, வா கோயிலுக்கு போலாம். சூர்யா லைவ்ல வருது, புதுசா என்ன? வெயிட் மாமின்லா, கோயில் மட்டும் புதுசா என்ன? ப்ரோயின்லா பேசுறத கேட்டுட்டு கோயிலுக்கு போலாம். சார், வாட் இஸ் திஸ்? நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? நீ அப்டேட் பண்றேன்னு சொன்னியே மீரா. Oh my god, I totally forgot sir. Sir, we are getting late. In a few minutes தான் சார் இருக்கு. Just coat யாவது சேஞ்ச் பண்ணுங்க. Get up, please. Let me help sir. It's okay.
ஓகே, நானே பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். Okay, sir. We will wait for you. சார் ரெடி ஆயிட்டு வருவாரு. வா, நம்ம போய் பிரஸ் மீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். மாமிலா, பிரஸ் மீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் சார். நீங்க எல்லாரும் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு முதல்ல என்னோட நன்றி. நீங்க இல்லனா நாங்க இல்ல. எங்களோட எல்லா சக்சஸ்க்கு பின்னாடியும் நீங்க தான் இருக்கீங்க. அதனால தான் இந்த பிரஸ் மீட். ஒரு சமூகத்தோட முன்னேற்றத்துல அரசாங்கத்தோட மக்களும் கை கொடுத்து பங்கேற்கணும். அப்பதான் அந்த சமூகம் முன்னேற்றம் அடையும். எங்களோட இந்த குப்பை செக்ரிகேஷன் விஷயம் கூட அப்படிதான். நாம பங்கெடுக்காம இந்த விஷயத்தை நாம சரி பண்ணவே முடியாது. இத பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் முன்னெடுத்து செய்யறதுக்கு ஒரே காரணம் மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரே நோக்கம்தான். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு வணிக நோக்கமோ லாப நோக்கமோ கிடையவே கிடையாது. எங்களுக்கு வணிக நோக்கமோ லாப நோக்கமோ இருந்தா அதை செய்யறதுக்கு 1008 பிசினஸ் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நேத்துதான் மீராவுடைய அம்மா ரொம்ப சீரியஸா இருக்கிறதா சூர்யா சொன்னா. அதுக்குள்ள இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டான்னா நிஜமாவே அவளோட கமிட்மெண்ட்டை பாராட்டணும் மான்சி. ஆபீஸ் வேலையை பொறுப்பா எடுத்து செய்யறதுல அவளுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. அவங்க அம்மா சீரியஸா இருக்காங்கன்னா மீரா இன்னைக்கும் ஆபீஸ் வர வேண்டிய அவசியம் என்ன? எல்லாம் சும்மா ஆக்டிங். உடனே எல்லாரும் ஆரம்பிச்சிடுவாங்க, ஐயோ அவ கமிட்மெண்ட் என்ன, அக்கறை என்ன, பொறுப்பு என்னன்னு. அவ பிளான் பண்ணி ஆபீஸ்க்கு வந்ததே இவங்க எல்லாரும் இப்படி பிரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே. Damn it. ஐயோ, லைவ் கட் ஆயிடுச்சே, என்னாச்சுன்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் நல்லதானே வந்துட்டு இருந்துச்சு மான்சி. தெரியல மாமின்லா, வைஃபை திடீர்னு லோட் ஆக மாட்டேங்குது. நீ 4Gயும் ப்ராப்ளம் பண்ணுது. இட்ஸ் ஓகே மாமின்லா, ஃபுல் வீடியோ அப்புறம் கிடைக்கும். நான் உங்களுக்கு பொறுமையா காட்டுறேன். இது ஜஸ்ட் ஒரு பிரஸ் மீட் தானே. இததான் நான் அப்பவே சொன்னேன். ஒழுங்கா கோயிலுக்காவது போயிருக்கலாம். எஸ் மாமின்லா, இந்த பிரஸ் மீட் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம். சார், தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஒருத்தர். எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மீட்டிங் வேஸ்ட் செக்ரிகேஷன் பத்தி மட்டும் தான். தேவநந்தினி டிபார்ட்மெண்ட் பத்தின அப்டேஷனுக்கு வேற ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம். வேஸ்ட் செக்ரிகேஷன் பத்தி மட்டும் கேள்வி கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ரஜினி, குப்பைக்கு பணம் தர போறாங்களா? எந்த ஊர்ல குப்பைக்கு பணம் கொடுத்திருக்காங்க?
கலிகாலங்கிறது சரியா தான் இருக்கு. ரஜினி, எதுக்கும் குப்பையை நீ பத்திரமா எடுத்து வையே. வர்ற சீதேவியை எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? சரிண்ணா. 5 கிலோ குப்பைக்கு 5 கிலோ அரிசினா என்ன கசகவா செய்யும்? சார், நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை பார்த்துட்டு Facebookல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ், கோ ஹெட். குப்பை வாங்கிட்டு பணம் தரேன்னு சொல்றீங்களே, உண்மையான கேட்டிருக்காங்க சார். ஒரு வகையில உண்மைதான். இந்த ஐடியாவை கொடுத்தது எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் அனுதான். அவங்களுக்கு தான் இந்த ஐடியாவோட கிரெடிட் போயாகணும். நம்ம ஊர் மக்களுக்கு குப்பைகளை கொட்டும் போது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொட்டணுங்கிற எண்ணமே வரதில்ல. இது உறுதியா சக்சஸ் ஆகும்னு நான் நம்புறேன். சார், இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, மக்கள் பணத்தை வாங்கிட்டு குப்பைய பிரிச்சு போடாம அப்படியே போட்டு உங்களை ஏமாத்திட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. ஏமாத்த வாய்ப்பே இல்ல. ஜஸ்ட் 1 செகண்ட் சார். இந்த கேள்விக்கு பதில இந்த ஐடியாவை சொன்ன அனு சுப்பிரமணியமே சொல்லட்டுமே சார்? எஸ் மீரா, யூ ஆர் கரெக்ட். அனு, கேரி ஆன். எஸ் சார். அது போதும். Any more questions? No sir. இல்ல சார். No sir. Okay, thank you. சார், ம், குப்பையில இருந்து தங்க எடுக்க போறீங்களா சார்? அப்படி எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு தான் முதல்ல சொல்வோம். Thank you சார். அழகிய சம்பத், அழகிய சம்பத். என்ன புஷ்பமா, இத்தனை நாளா ரம்யாமா ரம்யாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவீங்க. இப்ப என்னடானா சம்பத்துன்னு கூப்பிட்டு வர்றீங்க. அதுவும் அழகிய சம்பத்துன்னு வேற கூப்பிட்டுட்டு வர்றீங்க. இல்ல, நான் ரம்யாமா இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு சம்பத்தை கூப்பிட்டுட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க புஷ்பமா. ஒண்ணும் இல்ல, சும்மா ரம்யாமாட்ட பேசிட்டு போலாம் தான். என்ன புஷ்பமா, உங்க பொண்ணு Facebookல லைவ்ல வரா, அத பார்க்காம அழகிய சம்பத்து ரம்யாமான்னு சொல்லிக்கிட்டு வரீங்க. என்னது, அனு மொபைல்ல வராளா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையும் உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டா செய்றா. இதையும் சொல்ல. இல்ல, அவ கிளம்பும் போது சொன்னா இந்த மாதிரின்னு. ஆனா இப்ப உறுதியா வருவேனா என்னன்னு தெரியல. நீ பாட்டுக்கு காலனி பூரா தம்பட்ட அடிச்சிடாத. அப்படி ஒருவேளை நான் வரலன்னா அப்புறம் உனக்கு தான் அசிங்கமா போயிடும் அவ சொன்னா. நான் தான் மறந்துட்டேன். அதனால நான் அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. வரேன். போங்க போங்க. குப்பைக்கு பணம் தராங்கன்னா அதுவும் உங்க பொண்ணு அனுவோட ஐடியாவா தான் இருக்கும். அந்த சூரிய பிரகாஷ காலி பண்ணாம விடமாட்டா போல இருக்க உங்க பொண்ணு. ரகுபதி,